கடலூர் மாவட்டம் கங்கனாங்குப்பம் பகுதியில் மழைநீர் தேங்கியுள்ளதால் மக்கள் வெளியேற முடியாமல் தவித்து வருகிறார்கள். அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களும் வருவதால் மக்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரிவள்ளல். விவரங்களை வழங்கலாம். கடலூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா தமிழக வானிலை மையம் அறிவிச்சபடி மழை பெய்யும் சொல்லியிருந்தாங்க. அந்த அடிப்படை பாத்தீங்கன்னா நேற்று இரவு மாவட்டம் முழுவதும் கனமழை பெஞ்சிருந்தது. குறிப்பா பாத்தீங்கன்னா கடலூர், பண்ருட்டி, நெல்லிக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் மழையானது இரவு முதல் அதிகாலை மழை பெஞ்சிட்டு இருந்தது. இந்நிலையில பாத்தீங்கன்னா கடலூர் அடுத்த கங்கனாங்குப்பம் என்ற பகுதியில பாபா நகர், எம்ஆர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீரானது வெளியே செல்ல முடியாத அளவுக்கு அந்த இரண்டு நகர்களையும் சூழ்ந்திருக்கு. உள்ள பாத்தீங்கன்னா ஒரு சில வீடுகள்ல தண்ணி உள்ள புகுந்திருக்கு. அந்த தண்ணியை வெளியேற்ற முடியாம அவர்களும் பொதுமக்களும் சிரமத்துக்குள்ளாயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த மழை நீர் சூழ்ந்து இருக்கிறதுனால விஷப்பாம்புகள், இந்த பாம்பு, பள்ளிப்புறம் உள்ளிட்ட வீடுகளுக்குள்ள புகுந்து தொந்தரவு செய்வதாகவும், இதனால மாவட்ட நிர்வாகம் இந்த பகுதியை உடனடியாக ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த தண்ணியை எப்படி வெளியேற்றலாம்னு சொல்லிட்டு அவங்க எப்படி வெளியேற்ற வேண்டும் ஆய்வு செய்யணும்னு சொல்லிட்டு அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் கோரிக்கையா வச்சிருக்காங்க. மாவட்ட நிர்வாகம் சார்பில் உடனடியாக தங்கள் பகுதியில் இருக்கிற மழை நீரை வெளியேற்றதுக்கு போர்க்கால அடிப்படையில நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஏன்னா இதை ஒவ்வொரு மழையிலும் இந்த பகுதி நாங்க பாதிக்கப்படுறோம், இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வேண்டும் சொல்லிட்டு அந்த பகுதி மக்கள் கோரிக்கையா வச்சிருக்காங்க. ஆசினி, விவரங்களுக்கு நன்றி பாரிவள்ளல். தொடர்ந்து அந்த பகுதி மக்கள் அளித்த பேட்டியை பார்க்கலாம். மழை பெஞ்ச ஆரம்பித்தாலே இங்கே தண்ணி நிற்கும். சின்ன மழைக்கே தண்ணி நிற்கும். இன்னும் பெரிய மரம் வந்தால் இங்கே குடும்பமே பண்ண முடியாது. பசங்க ஸ்கூலுக்கு ஆட்டோ பார்த்து ஸ்கூலுக்கு நடந்து போனால் லீவ் போட்டுதுங்க, ஆட்டோ போக முடியல. அதனால் ரொம்ப தண்ணி நிற்கிது. இது வடியத்துக்கு இடமே இல்லாமல் இருக்குது. இங்கே 8 வருஷமாக இப்படி தான் ப்ராப்ளமாக இருக்குது. நமக்கு இங்கே தண்ணி போகிறதுக்கு வசதி கிடையாது, ட்ரைனேஜ் சிஸ்டம் கிடையாது. இங்கே எப்போ மழை பெஞ்சாலும் முட்டிக்கால அளவுக்கு தண்ணி இருந்துகிட்டே தான் இருக்கும். இது வரைக்கும் எந்த இதுவும் பண்ணது கிடையாது. கவர்மெண்ட்டு வருவாங்க, பார்ப்பாங்க, ஓகேப்பா, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. திருப்பி அடுத்த வருஷம் வருவாங்க. அதே தான் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் ட்ரைனேஜை பற்றி ஒரு பேச்சு கூட அவங்க எடுக்கலை. நாங்களும் மனு கொடுத்து பார்த்தாச்சு, இது வரைக்கும் எந்த ஆப்ஷனும் எடுக்கலை. இது இப்போ போன வருஷமும் நம்மளுக்கு ஃபுல் தண்ணி. அப்பயும் பக்கத்தில் ஒரு ஃப்ளாட் இருக்குன்னா அந்த ஃப்ளாட் வழியே நம்மளுக்கு தண்ணி போகுது தவிர, அந்த ஃப்ளாட்டில் வீடு கட்டிட்டாங்கன்னா தண்ணி போகிறதுக்கு வசதி கிடையாது. இது வேறு எதுவும் பண்ண முடியாதா, இல்லை இவங்க ஆக்ஷன் எடுப்பாங்கன்னா எங்களுக்கு தெரியும்.